ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டி ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம செந்தில் இருக்காரு. ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது படிப்படியாக யோசிக்கிறாரு அவங்க மாமனார் என்னென்ன யோசிப்பார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியாவது மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா அப்படின்னு பாட்டை போட்டுடலாம், நம்ம தான் இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து அமௌண்ட்டு கொடுக்க முடியாதுன்றதை அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கா, என்கிட்ட சொல்லலை, என் மேலே என் பொண்ணு கோவமாக இருக்கான்னு சொல்லி பேச அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் பாண்டியன் புஸ்குன்னு ஃபோன் அடிக்க, ஐயோ அப்பா கொடுத்த வேலையை மறந்துட்டோமே சொல்லிட்டு பேங்க்குக்கு கிளம்பிட்டாரு. சரி, இங்கே கிளம்புன ஒரு கம்முன்னு அப்படியே ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது, மறுபடியும் இங்கே எதுக்கு வரணும், மறுபடியும் எதுக்கு சூழ்நிலையில் மாட்டணும், ஐயோ சொந்தத்தில் சூனியம் வைக்காதப்பா தம்பி அப்படின்னா கேட்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு யாரை காமிக்கிறாங்க, அதாவது புது மாப்பிள்ளை சதீஷ் இருக்காரே, அவர் எப்படியாவது நம்ம அரசியை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு வீட்டுக்கு வர, அப்புறம் யாருமே இல்லை, கோமதியும் இல்லை, ராஜும் இல்லை, மீனா மட்டும் தான் இருக்காங்க. தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அரசிகிட்ட கூப்பிட்டு போய் பேச, அரசி புட்டு வச்சிருச்சுங்க. நான் என்னை வந்துட்டு என் குடும்பத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் அந்த பையனை லவ் பழகிட்டேன் அவன் கூட, அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா அப்பா வேணான்னு சொன்னனால நான் இப்போ இங்கே பண்ணுறேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு புட்டு வைக்க, அடிப்பாவி பாதகத்தி இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, ரியாக்ஷன் வேறு மாதிரி ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டாரு. மீனா என்ன விஷயம்னு போய் கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அடி பாவி, ஒன்று செத்த நேரம் தனியாக விட்டதுக்கு என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்க, ஐயோ வீட்டில் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் வாங்களே, ஐயோ வளைச்சிக்கிட்டு குத்துவாங்களே, வீடு பூரா குத்துவாங்களே, பேச விட்டு குத்துவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஐயோ மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம மீனாவோட ரியாக்ஷனு. சரி எப்போ தாண்டா மாறும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே பக்கு திக்கு பக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம செந்திலும் அமௌண்ட் எடுத்து கொடுக்க போகிறத காமிக்கிறாங்க. போச்சா வச்சுட்டான் ஆப்பு.